ஹாய்ப்பா, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என்ன வீடியோ இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன்னா, லாங் வீடியோ கொடுத்துருக்கேன். இன்றைக்கி கந்தசஷ்டி விரதம் வந்து இந்த ஒரு வாரமாக எல்லாருமே இருந்திருப்பீங்க. அதனால் இன்றைக்கி நானுமே இந்த ஒரு வாரமாக இருந்தேன். இன்றைக்கி வந்து சூரசம்ஹாரம்ல, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் அட்வான்ஸாக நான் கொஞ்சம் வந்து இன்றைக்கி அதிகமாக வந்து எப்பயுமே நான் நார்மலாக வெத்தலை தீபம் போட்டுட்டு விட்டுருவேன். இன்றைக்கி வந்து ஓம் போட்டு ஓம் சரவண பவனை எழுதி கோலத்தில் போட்டு எல்லாம் நான் 5 விளக்குமே 6 விளக்குமே ஏற்றி வெத்தலை தீபமும் போட்டிருக்கேன். எனக்கு அது போடாமல் எனக்கு திருப்தியாக இருக்காது. அதனால் அதையும் போட்டு எல்லாமே பண்ணியிருந்தேன். அப்புறமா இருந்துக்கிட்டு அதெல்லாம் தான் பண்ணேன். அப்புறம் என்னால் முடிஞ்ச வந்து கேசரி பண்ணி அவருக்கு எல்லாமே செஞ்சுட்டேன். திருப்தியாக இருந்துச்சு இன்றைக்கி இந்த நாள். அப்புறமா இருந்துக்கிட்டு என்னன்னா வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்காகவும் வேண்டிக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாருமே என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. பண்ண தான் எங்களுக்கு கொஞ்சம் வந்து சந்தோஷமாக இருக்கும். ஒரு நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, நான் உங்களை நம்பி தானே வீடியோ போடுறேன். அதனால் நீங்கள் எனக்காக கொஞ்சம் ஆதரவு கொடுத்து கொஞ்சம் எல்லாம் பண்ணுங்கப்பா அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இது அப்புறமா வந்துட்டு எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக நடுவில் பூ தானே வச்சுருப்பாங்க. நான் முருகனையே தூக்கி நடுவில் உட்கார வச்சிட்டேன். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு சும்மா அந்த சாமி கும்பிடும்போது டக்குன்னு தோணுச்சு, சரி முருகனை கொண்டு நடுவில் வச்சுட்டா என்ன அப்படின்ட்டு இந்த ஓம் போட்ட இடத்துல வந்து முருகனை உட்கார வச்சிட்டேன். அழகாக இருந்தார். அப்போ நான் விடியகாலம் தானே கும்பிட்டது, அதனால் வந்து அழகாக இந்த விளக்கே வந்து அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இந்த நாள் வந்து திருப்தியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு வந்து கல்யாணமா, நாளைக்கும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ கொடுப்பேன். இன்றைக்கி சூரசம்ஹாரம் வீடியோ வந்து உங்களுக்கு நான் நைட்டு கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள், பார்க்காம விட்டுறாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. எல்லோரும் இது பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக நான் வீடியோ கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். இதெல்லாம் நான் கொடுக்குற வீடியோலாம் நான் டேரெக்டாக தான் கொடுக்கறது. எதையுமே எடிட் பண்ணிலாம் நான் போடுறதே கிடையாது. ஏன்னா எதில் இருந்துமே நான் எடுக்க மாட்டேன். இதில் இருந்தது தான் கொடுப்பேன். என்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் நான் வந்து உண்மையாக போட்டுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் வீடியோ கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். இந்த முருகனுக்காக நான் வந்து எல்லா பூவும் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பூ குண்டுமல்லியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னால் கட்டவே முடியல, டைமே கிடையாது. அதனால் சரின்னு இந்த வீடியோ அதுக்காக சரி குண்டுமல்லியும் கட்டி விட்டு வீடியோ போட்டிருப்பேன். ஷார்ட் வீடியோவோ ஒன்று போட்டிருப்பேன் பாருங்கள், நல்லாயிருக்கும். அதை நிறையா பேர் பார்த்துருக்கீங்க, லைக் தான் பண்ணலை. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்கப்பா. உங்களுக்காக நான் வீடியோ கொடுப்பேன், எதுவும் நினச்சிக்காதீங்க. அப்புறமா இருந்துக்கிட்டு நிறையா பேர் இன்றைக்கி சூரசம்ஹாரம் வீடியோ வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். லாங் வீடியோவோ இல்லை ஷார்ட் வீடியோவோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுப்பேன். இங்கே பக்கத்தில் தான் எங்கள் கோயில் இருக்குது. நான் தாராளமாக போயிட்டு இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்களால பார்க்க முடியும், ஒருத்தவங்களால பார்க்க முடியாது. ரொம்ப ஒருத்தவங்க ஃபீல் பண்ணிலாம் உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நான் வீடியோ வந்து இன்றைக்கி சாயங்காலம் போகிறேன். உங்களுக்காக நான் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். நீங்கள் இதில் வீடியோவை பார்த்து சந்தோஷப்பட்டு திருப்திப்படுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி என்னன்னா, எல்லோரும் நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கணும். அது ஒரு காரணத்துக்காக வந்து நான் உங்களுக்காக வீடியோ எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த முருகனை வந்து என்றைக்குமே கும்பிடாமல் இருந்துடாதீங்க. எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா? இந்த விளக்கில் அவ்வளோ அழகாக அவராக வந்து உட்காந்துருக்க மாதிரி எவ்வளோ திருப்தியாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குதுப்பா. அதே திருப்தி வந்து உங்களால் ஒருத்தவங்களால் இருந்திருக்க முடியும், ஒருத்தவங்க இருக்க முடியாது. அடுத்து இருக்க முடியும்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் இருங்க, நல்லதே நடக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்